ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் மூவி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. ஹீரோயின் வந்து வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கும்போது குறுக்கு ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. அதுலேருந்து ஆளுங்க டக்குன்னு வெளில வந்து, இங்கே பாருமா உன் அங்கிள் வாங்கின கார்ட்ஸ் எல்லாம் யார் கொடுக்குறது, அவர் கடன் வாங்கிட்டு ஓடி போயிட்டாரு, வாமா கிளம்பு எங்கள் கூட வா, எங்கள் பாஸை வந்து மீட் பண்ணுன்னு சொல்லி கூப்பிடும்போது இவளுக்கு வந்து விருப்பமே இல்லாமல் நான் வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட வீட்டிலேருந்து கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க உங்கள் அம்மா, என்னடா உன் கூட பிறந்த எல்லாருமே வளர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ்வளோ நேரம் குழந்தை குட்டியோடு இருப்பாங்க, நீ மட்டும் மொட்டை பையனாக சுற்றிக்கிட்டு இருக்கா, பேசாமல் உன்னோட பெஸ்டி இருக்கால அவளையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ஹீரோ அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரில. ஹீரோ எதையும் ஒன்று யோசிச்சு பார்க்குறான். ஸ்கூல் டைமில் வந்து இவனுக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியாமல் போயிருந்திருக்கும். அப்போ வந்து ஒரு பொண்ணு தான் இவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பா. அந்த பொண்ணு தான் இப்போ வரைக்கும் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். இந்த பக்கம் பார்த்தா அந்த ஆள் வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வர்றதே நம்ம ஹீரோவோட கம்பெனிக்கு தான். ஹீரோட கம்பெனியில் தான் கடன் வாங்கிட்டு அவர் ஓடிட்டார் போல இருக்கு. ஹீரோயின் முழிக்கிறா, என்னடா நடக்குது இங்கன்ட்டு. டேய், இந்த மாதிரி கடன் எல்லாம் வாங்குறது தப்புன்னு தெரியாத உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க அசந்தண்டை திட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோயின் பார்க்குறா. ஹீரோவை பார்த்தோன்னே ஞாபகம் வந்துருச்சு, ஒரு நாள் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருந்திருக்கும். அப்போ வந்து ஹீரோ முடியாமல் கடந்திருப்பான். ஹீரோயின் தான் அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து சேவ் பண்ணியிருந்திருப்பா. ஹீரோயினுக்கு அது எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஆனால் வந்து ஹீரோவுக்கு நம்மளே ஞாபகம் இருக்குமான்னு சொல்லி இவளுக்கு டவுட்டாகவே இருக்குது. ஆனால் ஹீரோவுக்கும் ஞாபகம் இருக்குது. ஆனால் என்ன, அவள் எங்கே இருக்கா, எங்கே எப்படி இருக்கான்னு எதுவுமே தெரியாமல் சுற்றிட்டு இருந்திருப்பான். இப்போ நேரில் பார்த்துட்டான்ல, இவ்வளோ நேரம் இது இல்லீகல்னு சொன்னவன் ஹீரோயினை பார்த்த உடனே ஐயோ இவளா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனால் ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு, இவனுக்கு நம்ம தெரில போல இருக்கு, இவ்வளோ பணக்காரனாக இருக்கான், எப்படி நமக்கு ஞாபகம் வச்சுருந்துருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறான், இங்கே பாரு, கடன் வாங்கிட்டு ஓடுறதுலாம் தப்பு இல்லையா, அந்த கடனை நீ தான் சரி பண்ணி வைக்கணும், உன்னால் தான் வந்து இந்த கடனை அடைக்க முடியும்னு சொல்லும்போது நானா எப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கெலாம் வழி இருக்கு. ஆமாம், எவ்வளோடா இவங்க அங்கிள் கடன் வாங்கியிருக்காங்க அசிஸ்டன்ட் கேட்கும்போது, அது என்ன பாஸ் ஒரு 10 மில்லியன் அப்படின்னு சொல்லும்போது, 10 மில்லியனா, அதை கொடுக்கறதுக்கு இவங்க எவ்வளோ நாள் நம்மக்கிட்ட வேலை பார்க்கணும்னு கேட்கும்போது, இவங்க லைஃப் லாங் வேலை பார்த்தாலும் அதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறதுலாம் அநியாயம், என் அங்கிள் கடன் வாங்கிட்டு போனதுக்கு நான் எப்படி கொடுக்க முடியும், நான் ஒரு ஷூரிட்டி கழுத்து கூட போடல, இப்படி சொன்னால் எப்படி, நானும் வந்து அந்த அளவுக்குலாம் சம்பாதிக்கலைங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்கங்கும் போது, சரி ஓகே நீ எனக்கு காசு திருப்பி தர வேணான்னும் போது, அப்படியா ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்லாம் வந்து பரவாயில்லையே நல்ல பையனாக இருக்கான்னு சொல்லி யோசிக்கிறா. ஆனால் ஹீரோயின் சொல்கிறான், நீங்களாம் வெளில போங்கன்னு எல்லாரும் அனுப்பி வச்சுட்டு எனக்கு வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் இப்போ, ஆனால் எனக்கு யார் மேலேயும் இன்ட்ரெஸ்டே இல்லை, பேசாமல் என்ன கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் 1 வருஷம் இல்லை 2 வருஷம் அதுக்குள்ளே வந்து நம்ம பிரிஞ்சிடலாம், நான் வந்து உன்ட்டு காசு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு வர வழி தெரியாமல் ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிட்டா. கரெக்டாக எவ்வளோ நான் இங்கே கான்ட்ராக்டுன்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், சரி 2 வருஷம் போடலான்னு நினச்சேன், உனக்கு பார்த்தா பாவமாக இருக்கு, 1 வருஷம் போட்டுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் வந்து சரின்ட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா ஒரு பெரிய பண்டலாக பேப்பரை கொண்டு வந்து கொடுத்து இதெல்லாம் படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னென்னு பார்த்தா இவனுக்கு என்னென்ன பிடிக்கும், எங்கெங்கே போவான், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கு. இது எதுக்கு நான் படிக்கணும்னு கேட்கும்போது, பின்ன என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்க வேணாமா, வீட்டுக்கு போனோடே எங்கள் அம்மா உன்ட்ட ஒரு யூபிஎஸ்சி கொஷின் கேட்குற மாதிரி உட்கார வச்சு ஒரு இன்டர்வியூ செக்ஷனே நடத்துவாங்க, ஸோ இதெல்லாம் நீ படிச்சுதான் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் எல்லாத்தையுமே விழுந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு வேறு தூக்கம் சொக்குது. ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு, நீ மட்டும் படித்து முடிக்கலன்னு வச்சுக்கியா, காசில் பாதி நீ தந்தே ஆகணும்னு சொன்னோடனே இல்லை நான் தூங்கலை நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் சும்மானு இல்லாமல் பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு கொஷினாக கேட்டு அவளை சாவடிச்சுக்கிட்டு இருக்கான். நான் ஸ்கூலில் கூட இவ்வளோ படித்தது கிடையாதுடா, காலேஜில் ஒழுங்காக படிச்சிருந்தா நானே நல்ல வேலைக்கு போயிருப்பேன், என்னையை போட்டு இந்த பாடுபடுத்துறேன் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சரின்ட்டு அப்படியே ட்ரெஸ் வாங்கலான்ட்டு போகிறாங்க. ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டு வந்து காமிக்கிறான். ஹீரோ எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு ட்ரெஸ் இவளுக்கு சுத்தமாக செட்டே ஆகலை, அது ஜிப்பும் போட முடியாமல் நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடிலேருந்து ஹீரோ வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே வரான். இவ கேட்குறா, இல்லை வேறு யாராவது இங்கே சேல்ஸ் கேர்ள் இருப்பாங்களே அவங்கள அனுப்பி விடுங்கும் போது, ஏன் நான் வரக்கூடாதா, உனக்கு எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல அப்புறம் என்ன, நான் போட்டு விட்றேன், வேறு யாரும் பக்கத்தில் வரத்துக்கு நான் விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, எங்க இது கான்ட்ராக்ட் கல்யாணம் மறந்துட்டிங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது, மறக்கல திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்பை போட்டு விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். தங்கச்சி அவளை பார்க்கறதுக்காக அவளோட ஃப்ரெண்டு தான் வந்திருக்கா. இவளோட பேர் லில்லி. இவ வந்து ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு கூட. இவ என்ன பண்ணுறா, கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோட அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கா. என்ன விஷயம்னா இவளுக்கு ஹீரோ மேலே சின்ன வயசுலேருந்து க்ரஷ், அதனால அந்த கல்யாணத்தை பற்றி பேசலாம் மட்டும் தான் கேட்க வந்திருக்கா. அவங்க அம்மாவும் விழா செல்லம், உன்னை விட்ட வேறு என்ன பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ வந்து டைரெக்டாக ஹீரோயினை ரெடி பண்ணி வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கேட்குறா, இந்த
மாதிரி ஆக்டிங் பண்ணியே ஆகணுமான்னு கேட்கும்போது, இங்கே பாரு தப்பாக நடிச்சு தொலையாத, எங்கள் அம்மா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ மேடு ஓடி வந்து உங்கள் மருமகளோட உங்கள் மகன் வந்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது, இது மருமகளா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஷாக் ஆகிடுறாங்க. இந்த பக்கம் லில்லிக்கெலாம் இல்லை உங்கள் பிரதருக்கு எப்போ கல்யாணம் ஆச்சுன்னு கேட்கும்போது அவள் தங்கச்சிக்குமே தெரியல இந்த விஷயத்தை பற்றி. வெயிட் பண்ணு பார்க்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோ யார்கிட்டையும் சொல்லாமல் தான் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பான். அப்படியே அங்கேருந்து ஹீரோயினும் ஒன்றா நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடா ஆக்டிங் ஆட போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது லில்லிக்கெலாம் இதை பார்த்தோன்னே அவ்வளோ ஷாக்கு, கல்யாணமே பண்ணிட்டாரான்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறான், இங்கே பாருமா எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்தது, கல்யாணம் பண்ணிட்டாங்கும் போது டே ஏதாவது நடிக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஆண்டி உண்மையாலுமே நாங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லும்போது எடுத்துகிட்டு வந்து அந்த ரெஜிஸ்டர் பண்ணதெல்லாம் காமிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே தான் உங்களுக்கு நம்பிக்கையே வருது. ஹீரோயின் வேறு எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்கால, யார் யார் என்னென்ன உறவு முறைன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் லிலி கடுப்பாயிருது, என்ன நடக்குதுங்க, உங்களுக்கு தான் பொண்ணுங்களே பிடிக்காதுன்னு சொன்னீங்களே, கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் நீங்கும் போது அது வந்து ஹீரோயினை பார்க்குற வரைக்கும் இப்போ அவ்வளோதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ என்னை வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையா என் மேலே அப்படின்னு கேட்கும்போது உடனே வந்து ஹீரோயினுக்கு கடுப்பாயிருது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு, அதனால் நான் உன்னையும் தங்கச்சியாக தான் பார்க்குறேன், அதே இடத்துல இருந்துக்கோ, தேவையில்லாமல் பேச ஆரம்பிக்காதுங்கும் போது ஹீரோயின் ஒன்று ஹீரோ கிட்ட கேட்குறா, காதை பிடிச்சி திருகுன்னு திருகி என்ன நடக்குதுங்க, அந்த பொண்ணு என்னமோ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா, எனக்கு தெரியாமல் எதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை பார்க்குற ஹீரோவோட அம்மாவுக்கு என்ன தோணுதுன்னா, இவ தான் கரெக்டான ஆள், அவனையே வாய முட வச்சுட்டாலேன்னு சொல்லிட்டு நீ தான்டா என் மருமகன் சொல்லிட்டு உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. லில்லிக்கு இது பிடிக்கவே இல்லை. என்ன ஆண்டி அப்படின்னு கேட்கும்போது, என்னடா கண்ணா பண்ணுறது, அவனுக்கு பிடிச்சிருச்சு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டான், எனக்கும் உன்னை மருமகளை ஆக்கிக்கணும்னு சொல்லி ஆசை தான், ஆனால் இதுக்கப்புறம் இது நடக்காது, நீ எப்பவும் போல வீட்டுக்கு வரலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லில்லிக்கு என்ன சொல்கிறதே தெரில, அப்படியே அங்கேருந்து கடுப்பாகி போய்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா இந்த லில்லியோட ஃப்ரெண்டு தான் அந்த ஹீரோவோட தங்கச்சி, அவளுக்குமே கடுப்பாக தான் இருக்குது. ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் நார்மலாக பேசணுன்ட்டு அவங்களுக்காக கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா, எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டு அங்கே இருக்க மேடை பற்றி கூட விசாரிக்கிறா. உடனே வந்து இந்த ஹீரோட தங்கச்சி கேட்குறா, மேடு அளவுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும், இவங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது உடனே ஹீரோ யோசிக்கிறான், ஐயோ அவசரப்பட்டு உளறியடி அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, இல்லை ஆண்டி அப்படி கிடையாது, ஹீரோ எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பான், எங்கள் அம்மாவுக்கு அப்புறமா இந்த மேடு தான் எனக்கு அம்மா மாதிரி, அவங்க எப்பயுமே எங்கள் அம்மாவையும் எங்கள் குடும்பத்தையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லும்போது உடனே எல்லாருமே இதை நம்பிடுறாங்க. ஹீரோ யோசிக்கிறான், பரவாயில்லையே என்னை விட ரொம்ப மோசமாக போய் சொல்கிறாளேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுவும் வந்து ஹீரோயின் உட்காந்து யோசிச்சு ஹீரோவோட அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், தங்கச்சிக்கு என்ன பிடிக்கும்னு யோசிச்சு எல்லா கிஃப்ட்டுமே வாங்கிட்டு வந்திருக்கா. எல்லாருக்கையும் கொடுத்து எல்லார்ட்டையும் நார்மலாக பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த ஹீரோட தங்கச்சிக்கு என்னென்னா, லில்லி வந்து தன்னோட அண்ணியாக வரணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டிருப்பா. ஏன்னா ஃப்ரெண்டே வந்து அண்ணனோட ஒய்ஃபாக வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அது நடக்காதனால ரொம்ப கடுப்பாக இருக்குது. இவன் என்ன பண்ணுறா, அந்த மேடுக்குமே சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கா கிஃப்ட்டு. எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டு ரூமுக்கு போயிட்டா. லில்லியுமே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காக ரூமுக்கு வெளியில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் கேட்குறா, இவ்வளோ நேரம் தான் இந்த மாதிரி நடிப்பை போடுறது, இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்னை விட்டு தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எதுவும் நடிக்கிறாங்களா, என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா வந்து இந்த விஷயம்லாம் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லணும்னு அதுக்காக தான். ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ வெளியில் சத்தம் கேட்குது, யாரோ கேட்டுட்டாங்க நம்ம பேசினதுன்ட்டு. இவ போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லி, அம்மா இந்த மாதிரிலாம் நடக்குதுமா, ப்ளீஸ்மா வாமா வந்து பாருமா, ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா, இது ஏதோ நடிப்புன்னு தோணுதுமா எனக்குன்னு சொல்லும்போது, என்னடி சொல்கிற, நான் அப்பயே நினச்சேன் இந்த பையன் ஏதாவது இந்த மாதிரி வேலை பார்ப்பான்ட்டு, அதே மாதிரி பண்ணி வச்சுருக்கான் பாரு, இரு சத்தம் போடாமல் போய் வெளியிலேருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. இது பக்கம் ஹீரோ சொல்கிறான், இப்போ நம்ம என்ன பண்ணுறது, எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு நிமிஷம் இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஹக் பண்ணி அவனை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. அந்த டைம்னு பார்த்து ஆன்ட்டி உள்ளே வந்துட்டாங்களா. இதை பார்த்தோன்னே ஐயோ சாரிம்மா, இந்த லூசு பொண்ணு ஏதோ சொல்லிடுச்சுன்ட்டு தெரியாதனமாக உள்ளே வந்துட்டேன், வயசு பசங்க ஏதாவது பண்ணிட்டு இருப்பீங்க, தெரியாமல் வந்துட்டேம்மா மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து அவள் தங்கச்சியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே பாருங்கள் உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணேன், அதனால் இதை சீரியஸாக எடுத்துக்காதுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ரூமுக்கு வந்துட்டா. அவள் ரூமில் வந்து கேஷுவலாக உட்காந்துருக்கா. அப்போ ஹீரோ உள்ளே வந்துட்டு என்ன தூங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எது தூங்கலாமாவா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, போங்க உங்கள் ரூமுக்கு போங்குங்கும் போது, நீ இருக்கிறதே ரூம் தான்ம்மா, கல்யாணம் பண்ணிவிட்டு நான் போயிட்டு தனி ரூமில் படுத்தா எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, அதனால தான் இங்கே தான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரும்போது, எங்கள் கான்ட்ராக்டை மறந்துடாதீங்க, நீங்கள் வந்து என்கிட்ட ஜென்டில்மேனாக நடந்துப்பேன்னு சொன்னீங்களேங்கும் போது, ஆமாம் சொன்னேன் தான், ஆனால் இப்போ கல்யாணம் ஆகி நீ என்னோடய ஒய்ஃப் ஆகிட்ட, நான் ஏன் ஜென்டில்மேனாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாருங்கள் இதெல்லாம் போங்காட்டம், இப்படி மாற்றி மாற்றிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோயின்.
சரி சரி பயப்படாத, சும்மா தான் சொன்னேன். அப்புறம் நீ வந்து அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறது எனக்கு பிடிக்கல, என்னோட கம்பெனிலே வந்து ஜாயின் பண்ணிடு, அப்போ தான் நமக்கு வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லும்போது, உங்கள் கம்பெனிலையா? அந்த கம்பெனியில் வேலைக்கு சேரணும்னா மினிமம் 70% மார்க் வாங்கியிருக்கணும். நான் மேக்ஸிமம் வாங்கின மார்க்கே 50% தான். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவ கேட்டுக்கிட்டு இருக்கா. இதை யோசிச்சிட்டே அந்த ஹீரோ என்ன பண்ணுறான், டக்குன்னு அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி, ஹீரோயின் வேலை பார்க்குறாள் அந்த கம்பெனியை இப்போவே நம்ம கம்பெனியோட இணைச்சே ஆகணும், நான் நினச்சா போகிற மாதிரி அதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா காலையில் அசிஸ்டண்ட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு, மேடம் பார்த்து பத்திரமா போங்க மேடம் சொல்லி தான் அனுப்பி வைக்கிறான். ஹீரோயினுக்கு இது எல்லாமே புதுசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னடா இது, இந்த மாதிரி நம்ம போகிறோமே, கூட வேலை பார்க்குறவங்களாம் என்ன யோசிப்பாங்கன்னு தெரியாமல் தான் யோசிச்சுக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. அப்படியே உள்ளே வந்து வேலை பக்கம் ஸ்டார்ட் பண்ணுறா. அப்போ சுற்றி இருக்க கொலிக்கெலாம் என்ன சொல்கிறாங்க, பாரேன் எப்படி கொடுத்து வச்ச பொண்ணாக இருக்கா பாரு அவ, நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்குமா? காஸ்ட்லி காரில் வந்து ஆளுங்க கதவை திறந்து விட்டு இறக்கி விட்டுட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நமக்கு நடந்தால் எப்படி இருக்கோ, அதெல்லாம் நடக்கணும்னா கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, கொடுத்துலாம் வச்சுருக்க வேணாண்டி, ஏதாவது வந்து நல்லா ரிச்சாக இருக்கிற அங்கிளாக பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக பேச ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு எப்போவுமே ஹீரோயின் மேலே ஒரு ஜலஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஹீரோயின் வந்து இந்த மாதிரி ரிச் காரில் வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே அப்படியே இருக்கிற எல்லா வன்மத்தையும் கொட்ட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயினுக்கு இது எல்லாமே காதில் விழுக்குது. ஆனால் எதுவும் கேட்காத மாதிரி சைலண்டாகவே தான் உட்காந்துருக்கா. ஏன்னா ஹீரோயினுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. அவளுக்குன்னு ஒரு அங்கிள் தான் இருந்தார், அவர் தான் எடுத்து வளர்த்துருந்துருப்பாரு. ஆனால் அவளுக்கு எதுவும் செஞ்சிருக்க மாட்டார். இவள் ஸ்காலர்ஷிப்பில் தான் படிச்சிருந்துருப்பா. ஆனால் இப்போ இந்த மாதிரி அங்கிள் வந்து கடலில் மாட்டி விட்டு போயிட்டாரு, எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்களேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு எம்டி வராரு. எம்டி வந்து ஒரு பையனை கூட்டிகிட்டு வராரு. இவனோட பேர் வந்து ஜின்னு. ஜின்னு வந்து இங்கே புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கான். இதுக்கப்புறம் வந்து நம்ம கூட தான் வேலை பார்க்க போகிறான். எல்லாருமே அவனுக்கு ட்ரைனிங் கொடுங்கப்பா, கொஞ்சம் வந்து வேலையை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய் கேட்டிருக்காரு. அவன் டைரெக்டாக ஹீரோயின் பக்கத்தில் தான் வந்து உட்காடுறான். அப்போ என்ன பண்ணுறா, ஹீரோயின் கோவத்தில் வந்து மவுஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது காஃபி கப்பை வந்து தட்டி விடுற மாதிரி போயிட்டா. அவன் தான் வந்து அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் போய் உட்காடுறான். இவனுக்கு வந்து போனவொடனே ஹீரோயினை தான் ரொம்ப பிடிச்சிருது. அவள் பக்கத்தில் தான் உட்காந்து பேசுகிறான். இதை பார்க்குற கொலிக்கு வேறு கட்டுப்பாகுது. என்னடா எல்லாரும் போய் இவள்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்களே, அப்படி என்ன இவன் மந்திரம் போட்டான்னு தெரிலையேன்ட்டு அப்படியே மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. அதான் ஹீரோ கம்பெனி கூட வந்து இந்த கம்பெனியை வந்து டைப் பண்ணிட்டாங்களா, அதனால அந்த கம்பெனியோட மேனேஜர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தா இவன் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு போல். ஹீரோயின் அவளை பார்த்த உடனே தெரிஞ்ச மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கா. இவளோட பேர் ஜெஸ்ஸி. ஜெஸ்ஸி வந்து ஹீரோயினோட காலேஜ் கிளாஸ்மேட் போல் இருக்கு. அவள் என்ன சொல்கிறா, இங்கே பாருங்க, எல்லாரும் வந்து பெருசாக தப்பெல்லாம் எடுத்துக்காதீங்க, நான் வந்து பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறேன்ல, இவன் என் கூட தான் படித்தா, ஆனால் இவளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, அதனால தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கணும்னு யோசிக்கிறா. என்னம்மா ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கா, நிறுத்து போதும்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துடுறான். வந்தவன் கண்ணாப்பண்ணான்னு கத்த ஆரம்பிச்சிடறான். ஹீரோயின் கிட்டே போயிட்டு, மேடம் நீங்கள் ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நான் ஏதாவது பேசணுமான்னு கேட்கும்போது, இல்லை இல்லை வேண்டாம் நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே இவனுக்கு கடுப்பாயிருது. டைரெக்டாக ஜெஸ்ஸி கிட்டே போயிட்டு, இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ வேலைக்கு வர தேவையில்ல, இன்னையோட உனக்கு வேலை போச்சு. எவ்வளோ தைரியம் இருந்தா நீ மேடம் கிட்ட இப்படி பேசியிருப்பேங்கும் போது ஹீரோயின் சொல்கிறா, இல்லைங்க வேண்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் இல்லை, நான் உன்னை எதுக்கு இந்த கம்பெனிக்கு அனுப்பி வச்சேன், என்னால் வர முடியலையேன்னு அனுப்பி வச்சேன். இங்கே வந்து நீ ஹீரோயின் கிட்ட தேவையில்லாமல் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க யாருன்னு தெரியுமா உனக்கு, எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பேசியிருப்ப நீனு, இதுக்கப்புறம் கம்பெனி பக்கமே வர வேலை வச்சுக்காதா, இதோட கிளம்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். ஜெஸ்ஸிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த பக்கம் ஹீரோக்கு வந்து இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. இருந்தாலும் இந்த பனிஷ்மெண்ட் அதிகம்னு உங்களுக்கு தோணலையான்னு கேட்கும்போது, இங்கே பாரு, இப்போ வந்து நம்ம பிடிச்சி கல்யாணம் பண்ணாலும் பிடிக்காம பண்ணாலும் இப்போ வரைக்கும் நீ என்னோடய ஒய்ஃப், அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் உனக்கு பிரச்சனை வர்றதுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வெளியில் பார்த்தா மேடு நின்று கேட்டுட்டு இருக்காங்க போல இருக்க. இந்த ஹீரோ கவனிச்சுட்டான். இப்போ என்ன பண்ண போகிறா, அன்றைக்கு மாதிரி எனக்கு கிஸ் பண்ண போறியான்னு சொல்லி கேட்கும்போது, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடறா. இவ கத்துறா, விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான், இருடி கம்முன்னு இருடி அப்படின்னு சொல்லும்போது, இருங்க பொறுமையாக இருங்க அப்போ தான் நம்புவாங்கன்னு சொல்லி கற்றுக்கும் போது மேடுமே சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே ஹீரோ பார்க்குறான், அடிப்பாவி இவ்வளோ மோசமானவளாம் நீங்கள், நான் கூட நல்ல பிள்ளைன்னு நினச்சிட்டேனே, பரவாயில்ல நல்ல ஸ்கில்லோடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவ சொல்கிறா, கிளம்புங்க அதான் போயிட்டாங்கல்ல, போய் ரூமில் படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அடித்து பற்றி விட்டுடுறா. இந்த பக்கம் மெய்டுமே வந்து ஆன்ட்டிக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஆன்ட்டி சொல்கிறாங்க, நான் கூட வந்து நடிக்கிறாங்களோன்னு சொல்லி தப்பாக நினச்சிட்டேன், கடைசியாக என் பையனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்குன்னு தோணிருக்கு பாரு, 35 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் பண்ணாமல் மொட்டை பையனாக சுற்றிட்டு இருக்கானேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருந்தேன்னு சொல்லும்போது, இந்த மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்க எல்லாத்தையுமே லில்லி கேட்குறா. லில்லி
கடுப்பாயிருது. அதனால என்ன பண்ணுறா லில்லி டைரெக்டாக ஹீரோவோட தங்கச்சிக்கிட்ட வந்து இங்கே பாரு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது என்ன ஹெல்ப் உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் வேற யாருக்கும் ஹெல்ப் பண்ண போகிறேன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கும் போது இது ஒரு பவுடர் மாதிரி ஒன்று எடுத்து கையில் கொடுத்து இதை உங்கள் அண்ணன் குடிக்கிற ஜூஸில் மட்டும் கலந்து கொடுத்துரு அது மட்டும் போதும்னு சொல்லும்போது இவளுக்கு வந்து பயமாக இருக்குது இல்லை அது ஏன் பண்ணணும் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன அப்படிங்கும்போது இது ஒன்றுமே கிடையாது இது வந்து உங்கள் அண்ணன் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான ஒரு மருந்து தான் இதை நீ கொடுத்தா மட்டும் போதும் அவருக்கு ஸ்ட்ரெஸ்லாம் ரிலீஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் அவர் நார்மலாக என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாரு உனக்கு தோணுது தானே நான் அண்ணியாக வரணுன்ட்டு இந்த அன்னிக்காக இதை கூட பண்ண மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கொஞ்சம் பாம்பு மூஞ்சி வச்சுட்டு கேட்டவுடனே தங்கச்சியும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறா இந்த பக்கம் வந்து ஹீரோவோட பெரியம்மா தான் வந்திருக்காங்க வந்தவங்க இந்த பக்கம் லில்லியை பார்க்குறாங்க என்னம்மா லில்லி நீ தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பார்த்தேன் கடைசியில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறான் அதெல்லாம் விடுங்கம்மா இப்போ என்ன எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல என் ஒய்ஃப் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துடுவா வந்தோடனே நீங்கள் மீட் பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தங்கச்சி என்ன பண்ணுறா இந்த பக்கம் சைடில் வந்து ஜூஸில் ஹீரோக்கு வந்து அந்த மருந்து தான் கலந்துக்கிட்டு இருக்கா யாருக்கும் தெரியாத மாதிரி மருந்து கலந்து கொண்டு போய் ஹீரோ கிட்டேயும் கொடுத்துட்டா இந்த பக்கம் லில்லிக்கெலாம் குஷி ஆயிடுச்சு அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் குதிச்சுக்கிட்டு இருக்கா ஹீரோ எதுவுமே யோசிக்கவே இல்லை தங்கச்சி தானே கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே யோசிக்காமல் எடுத்து டக்குன்னு குடிச்சிடறான் இந்த பக்கம் ஹீரோயினுக்கு வந்து டிராஃபிக்கில் மாட்டிருப்பா போல இருக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சாட்டுக்க சொல்லிக்கிட்டு இருக்கா கொஞ்சம் சீக்கிரமாக போங்க அவர் எப்போ எனக்கு மெசேஜ் அனுப்புனான்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா இந்த பக்கம் ஹீரோ மருந்து குடிச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கான் ரூம்குள்ளே உடனே வந்து லில்லி பக்கத்தில் உட்காந்துட்டு என்னாச்சு ரொம்ப உடம்பு முடியாமல் பிரிச்சா என்ன நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து டச் பண்ணும்போது அவன் பிடிச்சி தள்ளி விட்டுறான் இந்த டைம்னு பார்த்து கரெக்டாக ஹீரோயின் உள்ளே வந்துட்டா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து சத்தம் போடும்போது ஹீரோ என்ன பண்ணுறான் லில்லியை பிடிச்சி வெளியில் தள்ளி கதவை சாத்திட்டு ஹீரோயினை உள்ளே இழுத்து வச்சுக்கான் உடனே ஹீரோயின் சொல்கிறான் என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்துட்டாங்க சுத்தமாக என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலங்கும் போது ட்ரக்ஸ் கொடுத்துட்டாங்களா யார் கொடுத்தது அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் வெளில இருக்கால அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போயிட்டு அவளை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான் ஒரு ஹீரோயின் சொல்கிறா என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நம்ம கான்ட்ராக்ட் ஞாபகம் இருக்கலன்னு சொல்லும்போது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது ப்ளீஸ் என்னை ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவளுமே ஓகேன்னு பாத்ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு ஷவரை திறந்து விட்டுட்டு இவன் அடியில் உட்கார வச்சிடுறா ஆனால் இவனுக்கு சுத்தமாக கண்ட்ரோலே இல்லை ஹீரோயினை கிஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது டப்புக்குள்ளே தள்ளி விட்டுடுறா அப்புறம் தான் கொஞ்சம் நார்மலே ஆகிறான் உடனே ரூமுக்கு வந்தவன் இதுக்குன்னு கொல்லை பார்த்து எழுதிங்கும் போது கொல்லை பார்க்கல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நான் மட்டும் கரெக்ட் டைமுக்கு வரலன்னா நீங்கள் இந்நேரத்துக்கு லில்லிக்கு ஹஸ்பண்டாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா உடனே லில்லி குறுக்க வந்து எவ்வளோ தைரியம் இருந்தா அவர் கூட போய் ஒன்றா ரூம்குள்ளே கதை சாத்திக்கிட்டு இருக்கா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்னு கேட்கும்போது லூசா நீனு என் புருஷன் கூட கதை சாத்திக்கிட்டு உள்ள இல்லாமல் பின்ன என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அறிவில் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கும் போது அந்த பெரியமா வந்துடுறாங்க அவங்க வந்துட்டு நம்ம லில்லியை பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட செமையா கத்துறாங்க என்ன பேசிக்கிட்டு இருக்க நீனா அவள் யாருன்னு தெரியுமா எப்படிப்பட்ட பொண்ணுன்னு தெரியுமா இந்த குடும்பத்தோட பொண்ணு அவகிட்ட இந்த மாதிரி என்னமோ குரலை ஒசத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னவங்க அப்படியே வந்து லில்லி கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருமா தெரியாதனமா அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் இருந்தாலும் என்றைக்குமே நீ நம்ம வீட்டு பொண்ணுமா இங்கே பாரு இதெல்லாம் நீ பொறுத்துக்கு தான் ஆகணும் ஏன்னா நீ வந்து அவளோட பொசிஷனுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயினுக்கு கடுப்பாகுது அந்த இடத்துல நிற்கவே பிடிக்கல இருந்தாலும் என்ன சொல்கிறா எதுக்கு மருந்து கலந்தா எதுக்கு ட்ரக்ஸை கலந்து கொடுத்த என் புருஷனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னம்மா சொல்கிறா அவள் எனக்கு எதுவும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி சொல்லும்போது இல்லை ஆண்டி எனக்குமே தெரில அவள் ஏதோ என் மேலே பழி போட பார்க்குறா எல்லாத்துக்கும் என் மேலே ஜெலஸ் தான் அவளுக்கு ஏன்னா எல்லாருமே என் மேலே பாசமாக இருக்கீங்களா அதனால தான் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி இவ சமாளிச்சுக்கிட்டு இருக்கா ஆனால் ஹீரோயினுக்கு டவுட் வந்துருச்சு ஹீரோ கிட்ட அதை தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோவுமே வந்து இதை தான் யோசிக்கிறான் எனக்கும் அவன் மேலே தான் டவுட்டு அவள் தான் கொடுத்துருப்பான்னு டவுட்டாக இருக்கு நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்கும்போது நான் பார்த்துக்கிறேன் விடுங்கன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு தான் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கா ஆஃபீஸ் வந்து பார்த்தா ஜெஸி இவளுக்காக ரெடியாக நின்றுட்டுருக்கா ப்ளீஸ்ப்பா நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் எப்படியாவது எனக்கு அந்த வேலையை வாங்கி கொடுப்பா ப்ளீஸ் எனக்கு இந்த வேலை கிடச்சாகணும்னு சொல்லும்போது நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணோம் நீ தான் சொன்னல அன்னைக்கு உன்ன மாதிரி டேலண்டான பர்சன் யாருமே இல்லைன்ட்டு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இவ காலையே விழுந்துட்டா இந்த பக்கம் இது எல்லாத்தையுமே லில்லி ஓரமாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த இடத்துக்கு ஜின்னு வரான் ஜின்னு வந்துட்டு மேடம் சீன் கிரியேட் பண்ணாதீங்க மேடம் விடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் சொல்கிறா சரி ஓகே நீ எனக்கு காலெல்லாம் விழுந்து கேட்க வேண்டாம் எப்படி இருந்தாலும் என் ஃப்ரெண்டாக போயிட்டா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் அசிஸ்டன்ட் கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா இந்த பக்கம் வந்து இந்த லில்லி அவளோட அசிஸ்டன்ட்டுக்கு அனுப்பி அங்கேருந்து வந்து கூட்டு வர சொல்கிறா இந்த ஜெஸி உள்ளே வந்தோடனே கேட்குறாமா நீங்கள் யார் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இவள் எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமேன்னு சொல்லும்போது என்ன ஹெல்ப் வேணால் பண்ணுறேன் அந்த ஹீரோயினை பழி வாங்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே ஓகேன்னு அடுத்த நிமிஷம் அக்செப்ட் பண்ணிக்கிறா இந்த பக்கம் ஹீரோயின் கூட வேலை பார்க்குறவங்கலாம் ஹீரோயினை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவளுக்குமே ஒன்றும் புரியல அப்போ ஹீரோ கிட்டேருந்து கால் வருது அம்மா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு எதுவும் புரியல ஃபோனை எடுத்து பார்க்குறா அப்போ தான் இந்த வீடியோவை பார்க்குறா இவள் வந்து ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு 4-5 பசங்க இவ்வளோ ரேகிங் பண்ணுற மாதிரி நைட் நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருந்திருப்பானுங்க
ஆல்மோஸ்ட் அப்யூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணியிருந்திருப்பானுங்க. அதில் பாதி வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இல்லை. எல்லாருமே சுற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இதெல்லாம் நடந்திருக்கா இவளுக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவளோட ட்ராமாவை ட்ரிகர் பண்ணி விட்டுடுறாங்க. இந்த பக்கம் ஜின் சொல்கிறான், மேடம் இருங்க மேடம், கொஞ்சம் பேசலாம் மேடம்னு சொல்லும்போது அவள் எதையுமே கேட்காம வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டா. இந்த வீடியோ ஹீரோன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அப்போ மெய்டு அந்த இடத்துக்கு வந்து மேடம் வந்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அப்படி சோகமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. எதுவுமே பேசல. ரூமில் போய் உட்காந்துட்டு அந்த வீடியோவை தான் திருப்பி திருப்பி ரிவைன் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. உன்னை ஹீரோ போய் கேட்குறான், நீ ஓகே தானே, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது இல்லை எதுவும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னத்தை பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கும் போது, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லணும். இந்த வீடியோவில் இருக்க எதுவுமே உண்மை கிடையாது. இதுக்கப்புறம் நான் அங்கிருந்து ஓடி வந்துட்டேன். நான் வந்து அவங்க பக்கத்தில் கூட போகலை. அதுக்கப்புறம் அவங்க என்னை எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். இவள் அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா, எனக்குன்னு யாருமே இல்லை, சின்ன வயசுலேருந்து தனியாக தான் வளர்ந்தேன். அங்கிள்னு பேருக்கு ஒருத்தர் இருந்தார், அவரு இப்போ எங்கே போய் தொலைஞ்சாருன்னு தெரியல. இந்த மாதிரி ஃபேக்காக ஏன் வீடியோ அனுப்புகிறாங்க, அங்கே ஒன்றுமே நடக்கல, ஆனால் எல்லாருமே எனக்கு எதாவது நடந்திருக்குன்னு யோசிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் அந்த வீடியோவில் இருக்க பையன் வந்து ஜெசிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு, வீடியோ கொடுன்னு தானே கேட்டா, இந்த மாதிரி அப்லோட் பண்ணுவேன்னு சொல்லவே இல்லை. இதில் ஏன் மூஞ்சும் தான் இருக்க, பார்க்குறவன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா உனக்கு? அன்னைக்கு எதுவுமே நடக்கலன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அப்புறம் இதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி ஃபேக்காக வந்து எல்லாத்தையும் பரப்பிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே ஹீரோயின் வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறா. ஆக்சுவலாக பார்த்தா இவங்கிட்ட ஆல்ரெடி பேசிட்டா போல இருக்க ஹீரோயின். இவன் அவ்வளோ கேட்டவங்களாம் கிடையாது, அந்த நேரத்தில் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்திருப்பான். ஆனால் இப்போ வந்து இவகிட்ட சாரி கேட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருந்திருப்பாங்க. அதனால் வந்து இவன் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்றான். ஜெஸ்ஸியை வந்து போலீஸ் பிடிச்சிடுறாங்க. ஜெஸ்ஸி கேட்குறா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, யார் நீ, எப்படி இவ்வளோ பேர் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது, ஓ தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டல, நீ வேலை பார்த்துட்ருக்கல கம்பெனி, அந்த கம்பெனியோட ஓனரோட ஒய்ஃப் தான் நான், ஹீரோட பொண்டாட்டி நான் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் ஹீரோ சொன்னான், பார்த்தியா ஒத்துக்கிட்டா, அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இங்கே பாரு, என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு கத்திட்டே அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ வந்து சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ கோவமாக வந்து ஹீரோயின் பக்கத்தில் நிற்கிறா. என்னாச்சு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இப்போ வந்து இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த லில்லி தான், இதை நம்ம கண்டுபிடிச்சி எப்படியா ப்ரூவ் பண்ணியே ஆகுதுன்னு சொல்லும்போது சரி பண்ணிடலாம் விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்க உங்கள் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு நான் கோழியெல்லாம் விரும்பவே இல்லை, நான் எப்படி இருக்கணும் ஒரு சிஇஓட ஒய்ஃப், நான் எவ்வளோ தைரியமாக இருக்கணும், நான் பார்த்துக்கிறேன், நீ என் கூட சப்போர்ட்டாக மட்டும் இருங்க, நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள், நான் செஞ்சு முடிச்சிடல எல்லா வேலையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனும் ஓகேன்னு சொல்லி அனுப்பி வச்சுறான். இவன் டேரெக்டாக அவனோட தங்கச்சி தான் பக்கம் வந்திருக்கா. தங்கச்சிக்கிட்ட வந்து சைலண்ட்டாக உட்காந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறா. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், அன்னைக்கு உன் அண்ணனோட ஜூஸில் மயக்க மருந்து கலந்தது நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் அதை அப்படிலாம் பண்ணலையே அப்படின்னு சொல்லி தயங்கி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு, இதால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, உண்மையை சொல்லுன்னு சொல்லும்போது, அது எனக்கு மருந்துன்னு தெரியாது, ஆக்சுவலாக அவள் ஏதோ ரிலாக்ஸ் ஆகிற மருந்துன்னு சொன்னான், அதனால தான் கொடுத்தேன், எனக்கு இந்த உண்மைலாம் தெரியாதுன்னு சொன்னோன்னு இதெல்லாம் ஆன்ட்டி கேட்டுடுறாங்க, எதுவும் மருந்து கலந்து கொடுத்தியா, ஓ அண்ணா ஜூஸில் நீனே கலந்து கொடுத்தியா அப்படின்னு கேட்கும்போது, அம்மாம்மா இல்லைம்மா நான் கொடுக்கலம்மா, லில்லி தான் என்கிட்ட கொடுத்து இந்த மருந்து கொடுத்தா அண்ணன் ரிலாக்ஸ் ஆவான்னு சொன்னாம்மா, அதனால தாம்மா கொடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இது பெரியம்மாவும் கேட்டுடுறாங்க. அடப்பாவி, இந்த அளவுக்கு மோசமானவளா அவ, இது தெரியாமல் இந்த ஹீரோயின் பிள்ளையை வேறு நான் திட்டேனேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹீரோயின் கிட்ட சாரி கேட்குறாங்க. சரி விடுமா பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து ஹீரோ பார்த்துப்பா, நீ தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிக்காத, நீ எங்கள் வீட்டு மருமவ, இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் சரின்ட்டு நார்மலாக ஆகிட்டு வேலைக்கு தான் வந்திருக்காங்க. கூட இருக்க கொலிக்கெலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம புது பாஸ் இருக்கார்ல, அதான் ஹீரோ, அவரோட க்ரஷ் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லும்போது, க்ரஷ்ஷா என்னடி சொல்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இந்த ஆக்ட்ரஸ் தான் சொல்லிட்டு இது ஒரு ஆக்ட்ரஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு எப்படி வந்து, இங்கே பாருமா, இன்றைக்கி வந்து நம்ம கம்பெனி சார்பாக சார் கொடுக்குற பார்ட்டியில் யாராவது கலந்துக்கணும், நீ பொரியாமான்னு கேட்கும்போது இவ்வளோ ஓகேன்னு ஒத்துக்கிறா. இவ கூட வந்து கூட வரதுக்காக ஜின்னையும் கூட்டிகிட்டு வந்திருக்கா. அங்கே ஒரு பார்ட்டி நடக்குது, அந்த பார்ட்டியில் இருக்க மாடலை பேட்டி எடுக்கிறதுக்காக தான் ஹீரோயின் அனுப்பி விட்டுருப்பாரு. அங்கே வந்து பார்க்குறா, சுற்றி இருக்க எல்லாருமே ஹீரோவையும் அந்த மாடலையும் சேர்த்து வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. கடுப்பில் தான் வந்துக்கிட்டு இருக்கா. இவ்வளோ பார்த்தோன்னே ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து, என்ன பண்ணிட்டு இருக்க இந்த இடத்துல, என்னடி ட்ரெஸ் இது, இப்படி ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து கேட்டவன், இரு உனக்கு நான் சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வரேன், ட்ரெஸ்ஸும் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். இதை பார்க்குற அந்த ஆக்ட்ரஸ்க்கு தோணுது, என்ன நடக்குது இது, ஹீரோ வந்து இந்த அளவுக்கு க்ளோஸாக யார்கிட்டையும் பேச மாட்டானே, இவகிட்ட ஏன் பேசுகிறான்னு சொல்லி கடுப்பிலே நின்றுட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் பக்கத்தில் போயிட்டு, மேடம் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேட்டி எடுக்கணும், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரிங்க நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இது எல்லாமே ஹீரோ ரிலேட்டட் கொஷின் தான் கேட்குறா. ஏன்னா காசிப்பாக தானே போய்கிட்டு இருக்கா. ஸோ வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தவங்களை பற்றி ஒருத்தவங்க எவ்வளோ தெரிஞ்சிருக்குன்ட்டு அதை பற்றி தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கா. ஆனால் கேட்குற கேள்விக்கு எல்லாமே இந்த ஆக்ட்ரஸ் தப்பு தான் ஆன்சர் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு எது பிடிக்கும்னு சொல்லி ஹீரோயினுக்கு தான் வந்து
வந்து இன்ச் பை இன்ச் தெரியுமே. அவள் தான் பக்கம் பக்கமாக உட்காந்து பேப்பர் வச்சு படிச்சுருந்துருப்பாள்ல. அதனால எல்லாத்துக்குமே ஹீரோயின் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறா. ஆனால் அந்த மாடலால் ஒன்றுத்துக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணவே முடியல. அந்த கோவத்திலே ஹீரோயின் மேலே வந்து கேக்கை தூக்கி அடிச்சிட்றா. ஹீரோயின் கோவம் வந்துடுது. உடனே அவள் கையில் வச்சிருந்த ஒயின் பாட்டிலை தூக்கி அவள் தலையிலே ஊற்றி விட்டுட்டு இங்கே பண்ணி பண்ண நானும் பண்ணுவேன், அவ்வளோ சைலண்டெல்லாம் போயிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே ஜின் கவனிச்சிட்டு குறுக்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீனா, எதுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு மாடல் கிட்ட சண்டைக்கு போயிடுறான். இதை பார்த்தோன்னே ஹீரோ பக்கத்தில் வந்து இங்கே பாரு, நீ ஒன்றும் ஹெல்ப் பண்ண தேவையில்ல, என் ஒய்ஃப்க்கு நான் ஹெல்ப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ ஓகே தானேன்னு சொல்லி கேட்டவன் இந்த பக்கம் திரும்பி எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட ஒய்ஃப் கிட்டே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருப்ப நீனா, எவ்வளோ தைரியம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சுற்றி இருக்க யாருக்குமே எதுவுமே தெரில. ஏன்னா இவனுக்கு கல்யாணம் ஆனதே இவ்வளோ சீக்கிரட்டாக தான் வச்சுருந்துருப்பான். அப்படி சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்க தான் சாரோட ஒய்ஃப்னு எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் யோசிக்கிறா, இதுதானே தெரியக்கூடாதுன்னு நினச்சேன், இப்படி தெரிய வச்சுட்டானே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது ஹீரோ என்ன பண்ணுறான், சரி வா அங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இது எல்லாத்தையுமே ஜின்னும் பார்க்குறான். இவளுக்கு வந்து ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பான். அதை கொடுத்து போட்டு வர சொல்லும் போது ஹீரோயினுமே போட்டு வந்து காமிக்கிறா. ஹீரோ பார்க்குறான், செம்மையாக இருக்குது அப்படின்னு அவளே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஜின் வந்து மேடம் நீங்கள் ஓகே தானே, நீங்கள் ஓகேவான்னு செக் பண்ண தான் வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கும் போது இல்லை இல்லை நான் ஓகே தான், நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோ முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கும் புரியுது இவன் ஜெலஸ் ஆகுறான்னு சொல்லி. அதனால அவனை அனுப்பி விட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. இவன் வந்து யோசிக்கிறான், நீ எதுக்கு என்கிட்ட சொல்லாமல் வந்தேன்னு கேட்கும்போது இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லி இவன் தங்கிக்கிட்டே இருக்கும்போது நானும் மனுஷன்தான், எனக்கும் ஜெலஸ் ஆகும், எனக்கும் பக்கத்தில் ஏதாவது பசங்களை பார்த்தா இந்த மாதிரி ஜெலஸு கில்ட்டி எல்லாமே ஆகும் தான், அதையே உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவளை கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போயிடுறான். இது எல்லாத்தையுமே முன்னாடி இருந்து டிரைவர் கவனிச்சிடுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ நம்ம கண்ணு மட்டும் இப்படி ஒன்று நடக்கணுமான்ட்டு டெக்னிக் சடன் பிரேக் போட்டுடுறாரு. உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, பாருங்க என்ன பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் ஒன்றும் பண்ணலை, நீ ஒன்றும் சைலண்ட்டாக உட்காந்துக்கிறான் அந்த இடத்துல. அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோயின் வேலைக்கு தான் வந்திருக்கா. அங்கே பார்த்தா ஜின்னு குறுக்க வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மேடம் சொல்லிக்கிட்டு இருக்கான். சாரிப்பா நேற்று உங்க கூட வந்துட்டு திருப்பி கண்டினியூ பண்ணி திரும்பி வர முடியல, மன்னிச்சிடுன்னு சொல்லும்போது இவன் என்ன சொல்கிறான், இல்லை மேடம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொன்னல, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அது என் பொண்டாட்டி இல்லை, என்ன அவள்கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன்ட்டு. ஆனால் எதுவுமே பேசல, சைலண்டாக தான் நின்றுட்டு இருக்கான். இவன் சொல்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு ஹீரோயின் சொல்கிறா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால நீங்கள் பேசுகிறது தப்பு, இந்த மாதிரி இனிமேல் என்கிட்ட பேசாதீங்க, தயவு செஞ்சு பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து வந்துட்டா. இதெல்லாம் கேட்குற ஹீரோக்கு தான் கடுப்பாயிட்டு இருக்கு. அப்படியே ரூமில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து ஹீரோயின் உள்ள வந்துட்டா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, நீ வேலைக்கு வந்து எப்படி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கன்ட்டு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான், வேலை ரொம்ப நல்லா இருக்குல்ல, டெய்லி வேலைக்கு வர்றது ரொம்ப விருப்பப்படுற போலையே அப்படின்னு சொன்னவன் அப்படியே இழுத்து அவளை மடியில் உட்கார வச்சுக்கிறான். ஏன்னா அவன் அவ்வளோ ஜெலஸில் இருக்கான். உடனே இவன் கேட்குறான், என்ன நடந்துச்சு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அசிஸ்டன்ட் உள்ளே வந்துடுறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஹீரோயின் டக்குன்னு எழுந்து நான் அப்புறம் வரேங்கன்னு சொல்லி ஓடி போய்ட்றா. அசிஸ்டன்ட் சொல்கிறான், பாஸ் நான் ஏதாவது தப்பான டைமிங்கில் வந்துட்டு நான் பாஸுங்கும் போது அடிக்கிறதுக்குள்ளே ஓடிடும் அப்படின்னு சொல்லி திட்டி அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறான். ஹீரோயினும் வந்து ஈவினிங் போகிறப்ப சரி ஹீரோ கூட ஒன்றா சேர்ந்து போயிடலான்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பா. ஆனால் இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொல்லி ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்பி வச்சுட்டு அங்கேருந்து போயிட்டான். இவள் போய் கேட்குற அசிஸ்டன்ட் கிட்ட, உன் அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறான், எனக்கு தெரில மேடம், பாஸ் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுற ஆள்லாம் கிடையாது, ஆனால் என்னன்னு தெரில இன்றைக்கி விழுந்து வேலை பார்த்தாரு, ஏதோ மீட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி விட்டு போயிட்டாரு என்னையும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டுக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ டேரெக்டாக அவனோட ஃப்ரெண்டு தான் மீட் பண்ண வந்திருக்கான். ஃப்ரெண்டு கேட்குறான், என்ன மச்சான் கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, அதுவும் உனக்கு பிடிச்ச பொண்ணுன்னு கேள்விப்பட்டங்கும் போது ஆமாம் மச்சான், அவளுக்காக ஸ்கூல் டைம்லேருந்து அவள் எங்கே இருக்கான்னு தெரியாமல் சுற்றி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன்டா, கடைசியாக அவன் கண்ணு மூடி வந்தா, அவளுக்கு கல்யாணமும் பண்ணிட்டேன், ஆனால் அவளுக்கு என் மேலே விருப்பம் இல்லைன்னு தோணுதுன்னு சொல்லும்போது என்னடா சொல்கிறேன் உன் லவ் சொன்னியான்னு கேட்கும்போது நான் இன்டெரக்டாக எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்டா, நீ இன்னொருத்தவங்க கூட இருந்தால் எனக்கு ஜெலஸ் ஆகுதுங்கிறத விட எப்படி நான் என் லவ் திருப்பி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கும்போது அதை டைரெக்டாக சொல்லி தொலையண்டான்னு இவன் கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் 2 பொண்ணுங்க அந்த இடத்துக்கு வந்து ட்ரிங்க்ஸ்லாம் ஊற்றி கொடுத்துட்டு இருக்காங்க. அவளா சொல்கிற வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுகிட்டேருந்து அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான். செமையாக குடிச்சிருக்கான். ஹீரோயின் ரூம் கூட்டு வந்து படுக்க வச்சுட்டு எதுக்கு இந்த அளவுக்கு குடிக்கிறீங்க, அப்படி குடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன தான் உங்களுக்கு கஷ்டம்னு தெரியலையே, ஏன் தான் என்னை டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இவ பாட்டு கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோ இவ கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். எங்கே பாருங்க கையை விடுங்க அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாரு என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். குடி போதில் உளருது நாய் அப்படின்னு சொல்லி யோசிச்சவ அவனுக்காக ஹேங்க ஒரு ட்ரிங்க்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கா. அதை பார்த்தவன் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பின்ன என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஜூஸை தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் பக்கத்தில் போயிட்டு அவளை கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு இருக்கான். ஹீரோயினுமே அவனை ஸ்டாப் பண்ணி
பண்ணல. இந்த பக்கம் வெளியில இருந்து மெய்டு எல்லாமே இதை கேட்டுட்டு தான் இருக்காங்க. பரவாயில்ல பிள்ளைங்க சந்தோஷமா இருக்காங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி லைட் ஆஃப் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. அப்படியே 2 பேரும் நைட்டு ஒன்றா வந்துடுறாங்க. காலைல ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்குறான். ஐயோ என்னத்தை பண்ணி தொலைஞ்சோன்னு தெரியலையேன்ட்டு ஹீரோயினை பார்த்து, நான் தான் குடிச்சிருந்தேன், நீனா தடுத்துருக்கலாமேங்கும் போது, கேட்பீங்க இப்போ நல்லா கேட்பீங்க அப்படின்னு சொன்னவ, சரி நான் இதை ஆக்சிடெண்ட்டாக நினச்சி மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ முதல்ல எழுந்து போங்க, நான் ட்ரெஸ் மாற்றணும்னு சொல்லி அவனை அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறா. மெய்டு இதை பற்றிலாம் வந்து ஆன்ட்டிக்கிட்ட சொன்னோன்னே, பரவாயில்ல 35 வயசில் என் பிள்ளை சிங்கிளாக இருக்கானேன்னு யோசித்தேன், கடைசியாக அவன் கமிட் ஆகிட்டான், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு பேர பிள்ளையும் வரப்போகுதுன்னா எனக்கு சந்தோஷம் தான் சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் காலைல வந்தோடனே, வாம்மா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், நீ இந்த நேரத்தில் தான் நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவளுக்காக ஃபுட்டுலாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஏதோ மூலிகைலாம் எடுத்துகிட்டு வந்து அதில் சூப்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஹீரோயின் யோசிக்கிற, அதை நான் குடிக்கணுமான்னு கேட்கும்போது, இதெல்லாம் குடிச்சனா தான் குழந்தை வந்து ஹெல்த்தியாக பிறக்கும் அப்படிங்கும்போது, குழந்தையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஆமாம்மா, கூடிய சீக்கிரம் ஒரு பேரப்பிள்ளை பெற்று கொடுத்தீங்கன்னா நான் பாட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுவேன்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் ஹீரோயின் யோசிக்கிறா, இன்னும் இந்த கான்ட்ராக்டவே முடிய போகுது, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே ஆஃபீஸ்க்கு போனால் ஹீரோ என்ன பண்ணுறா, அவள் பேசுகிறதெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிறான். அவள் ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆனால் இவன் பாட்டுக்கு அவளே தான் ஊற்று பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கே ஒரு மாதிரி, ஏன்டா நம்மளாம் அப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியல. இவனுக்கு மூக்கிலேருந்து ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறா, டிஷ்யூலாம் எடுத்து கொடுத்துட்டு, இங்கே பாருங்க ஏதாவது பிரச்சனையா, ஹாஸ்பிட்டலில் போகுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நீ கிளம்புன்னு சொல்லி அங்கேருந்து அவளை அனுப்பி விட்டுடுறான். ஹீரோயினுக்கு இதே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன் தெரியலையே, ஒழுங்காகவே பேச மாட்டேங்கிறாரு, ரொம்ப அவாய்ட் பண்ணுறாரு, பேச போனாலும் பேச மாட்டாரேன்னு சொல்லி யோசிக்கிறா. அப்போ தான் ஞாபகம் வருது, டேட் என்னன்னு யோசிக்கும் போது, இன்னும் 4 நாளில் இவங்களோட அக்ரிமெண்ட் முடிய போகுது போல இருக்கு. அது தெரிஞ்ச உடனே, அப்போ இதனால தான் இருக்குமோ, சரி ஓகே அவரே அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு, அவரால் பேச முடியாது, நம்மளே பேசிடலாம்னு சொல்லி முடிவெடுத்துட்டா. வீட்டுக்கு போனோடனே ஹீரோ கேட்குறான், என்ன தூங்கலையான்னு கேட்கும்போது, இல்லை உங்ககிட்ட பேசுகிறதுக்காக தான் வெயிட் பண்ணேன், உட்காருங்க அப்படின்னு சொன்னவா. அந்த அக்ரிமெண்ட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். இல்லை 4 நாள் அக்ரிமெண்ட் முடிய போதில்ல, அதனால் நீங்கள் சொல்லிக்கிறீங்களா, நான் சும்மா வெளியூர் போகிற மாதிரி பேட்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறேன், அதுக்கப்புறம் பொறுமையாக எல்லாருக்கும் சொல்லி புரிய வச்சுக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, இவனுமே சரி ஓகே உனக்கு அது ஓகேன்னு தோணுச்சுன்னா அதையே பண்ணுன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஏன்னா இவனுக்கு வந்து அவளை போவேணான்னு சொல்லணும்னு தோணுது, ஆனால் அவளை டிஸ்டர்ப் பண்ணுவோமோ, ஒரு வேளை அவள் அப்படி போகணுன்னு விருப்பப்பட்டா விட்டுடலான்னு சொல்லிட்டு விட்டுறான். அப்படியே ரூமில் போய் தூங்கலான்ட்டு போகும்போது ஹீரோயின் பக்கத்தில் படுத்திருக்கா. இவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல, அவளை கிஸ் பண்ணலான்ட்டு பக்கத்தில் போயிட்டான். ஆனால் அதுக்கப்புறமா தோணுது, நம்ம பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு, இந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாதுன்னு சொல்லி யோசிச்சவன் அங்கேருந்து எழுந்து போயிட்டான். ஏன்டா அப்படி பண்ணுற, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா, அந்த பிள்ளைக்கு உனக்கு பிடிக்கவே இல்லை, அவளை போய் ஃபோர்ஸ் பண்ணுறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சவன் ரூமை விட்டு வெளில எழுந்து போயிட்டான். ஆனால் ஹீரோயின் என்ன யோசிக்கிறான்னா, ஒருவேளை இவருக்கு நம்மளை பிடிக்கலையோ, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரோ, நம்மளை ரொம்ப அவாய்ட் பண்ணுறாருன்னு சொல்லி இவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே காலைல விடிஞ்ச உடனே ஆன்ட்டி கற்றுன்னு கத்திட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு வந்து கேட்டால், இந்த ஹீரோவோட தங்கச்சி இருக்கால, அவள் ஏதோ ஒரு பையனை டேட் பண்ணிருக்கா போல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவள் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கா, ஆனால் அவள் டேட் பண்ணுற பையன் காலேஜ் படிக்கிற பையனாமா, அதனால தான் கத்திட்டு இருக்காங்க. ஸ்கூல் படிக்கிற நேரத்தில் எந்தெந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் என்ன சொல்கிறா, நான் பார்த்துக்கிறேன், இது வந்து இந்த மாதிரி டென்ஷனாக ஹேண்டில் பண்ணால் அது ரொம்ப மோசமாக போய் முடிஞ்சிடும், நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே ஆண்டி சொல்கிறாங்க, அவள் பார்த்துப்பாளன்னு கேட்கும்போது, அதெல்லாம் பார்த்துப்பா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுறான். தங்கச்சி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவள் என்ன சொல்கிறான், என் பக்கத்தில் வராதுங்க விடுங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு உன்கிட்ட நான் பேசணுன்ட்டு தான் வந்தேன், உன் லவ் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த பையன் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கலன்னு கேட்கும்போது, இருக்கானு அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்புறம் என்ன, அப்போ சைலண்ட்டாக இரு, எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் சைலண்ட்டாக இரு, அது மூலியமாக அந்த பையன் உன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. நான் அவனை மீட் பண்ணோம், எனக்கு மீட் பண்ணி அந்த பையன் ஓகேன்னு தோணுச்சுன்னா நானே ஆன்ட்டிக்கிட்ட பேசுகிறேன், நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, கோச்சிக்காத, நீ ரொம்ப சின்ன பொண்ணு, எங்களுக்குலாம் பிரின்சஸ் மாதிரி, பிரின்சஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பிரின்ஸ் இருக்கானா நாங்கள் பார்க்க வேணாமா, அதனால தான் நான் வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லும்போது, இவளுமே சரி ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறா. அண்ணியும் லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்கேன், ஓ லெவலில் பிரிச்சுலாம் விட மாட்டேங்கும் போது, அண்ணி உண்மையாவா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் சேர்த்து வைக்கிறேன், நான் ஆன்ட்டிக்கிட்ட பேசுகிறேங்கும் போது, சரி ஓகே அண்ணி, அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் நடந்துக்கிறேன், நான் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அவன்கிட்ட பேசவே மாட்டேன், நான் உட்காந்து நல்லபடியாக படித்து நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆகிடுறேன், அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லும்போது, இதுதான் நல்ல பிள்ளை கழகு, இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. ஆன்ட்டி நான் அவகிட்ட எல்லாமே பேசிட்டேன், அவள் நம்ம முடிவுக்கு மதிப்பு கொடுக்குறா, அதே மாதிரி நம்மளும் அவள் எக்ஸாம் முடிஞ்சவொடனே அந்த பையனை மீட் பண்ணி பேசணும், என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, இதில் என்னமா இருக்குது, நீ மீட் பண்ணி பார்த்து ஓகேன்னு சொன்னால் எனக்கு ஓகே தான், ஆன்ட்டியும் ஒத்துக்கிறாங்க. ஹீரோயின் இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு ரூமில் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன விஷயம்னா, அக்ரிமெண்ட் முடிகிறதுக்கு இன்னும் 3 நாள் தானே இருக்குது, அதனால அதுக்கு முன்னாடி ஹீரோட பர்த்டே வருது போல இருக்கு, அதை செலிப்ரேட் பண்ணிவிட்டு போகணும்னு சொல்லி முடிவெடுக்கிறா. அதனால் ஹீரோ கிட்ட கேட்குறா, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா அதை பண்ணிடலாங்கும் போது, ஒரு விஷயத்த வேணும்னு கேட்குற உரிமை கூட எனக்கு இல்லை, எனக்கு என்ன வேணும்னு உனக்கே தெரியும், நீனே டிசைட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிட்டான். அப்படியே அவன் பர்த்டேக்கான நாளும் வருது, அவனுக்கு கேக்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு
செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து சரி என்ன கிஃப்ட் எனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு கேட்கும்போது உங்களுக்கான கிஃப்ட்டை நான் கடைசியாக தரேன், இப்போ கேக் வெட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறான், மேடம் முதல்ல கொடுங்க கிஃப்ட்டை, என்ன கிஃப்ட்டுன்னு அவனும் பார்க்கணும்ல அப்படிங்கும்போது ஹீரோயினும் கிஃப்ட்டும் எடுத்து கொடுக்குறா. அந்த காலத்துலலாம் வந்து கேமரா மாதிரி சின்னதாக ஒன்று யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்களா, அதுதான் இது. ஹீரோக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அவனோட விஷ் இதுவுமே எழுதியிருந்திருப்பான், அதில் படிச்சிருந்திருப்பா, தான் வாங்கி கொடுத்துருக்கா. ஹீரோக்கு குஷி ஆகிடுது. ஒன்று சுற்றி இருக்கவங்களாம் கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கை தட்டும் போது ஹீரோவும் போயிட்டு கடைசியாக அவனோட கிஸ்ஸை ஹீரோயினுக்கு கொடுக்குறான். அப்படியே வந்து ரொம்ப டயர்டாகிடுது, படுத்து தூங்கிடுறான். மேடி சொல்கிறாங்க, மேடம் நான் எழுப்பவான்னு கேட்கும்போது இல்லை வேண்டாம் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு, உங்களை விட்டுட்டு எப்படி நான் இருக்க போகிறேன்னு தெரியல, சத்தியமாக உங்களை பிரிஞ்சு போகிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொன்னவ அப்படியே போயிட்டு ஹீரோ கிஸ் பண்ணுறா. ஆனால் இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போகிறா. இது எல்லாமே அந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகிடுது. அப்படியே நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறா, லெட்டர் எழுதி வச்சுட்டு அதில் வந்து இவளுக்கு எவ்வளோ ஹீரோவை பிடிக்குங்கிறத மொத்தமாக எழுதி வச்சுருக்கா. சரி டைம் முடிஞ்சிருச்சு நான் கிளம்புவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முடிவு எடுத்துட்டியான்னு இவன் கேட்குறான். ஆமாம் எடுத்துட்டேன், இதான் நம்ம 2 பேருக்கும் நல்லதுன்னு சொன்னவ அங்கேருந்து பெட்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டா. வெளியில் வந்து வேண்டிக்கிட்ட என்ன சொல்கிறா, நான் கொஞ்ச நாள் போய் என் அங்கிள் கூட இருந்துட்டு வரேன், அவருக்கு ரொம்ப உடம்பு முடியலையாமா, அதனால தான் சொல்லும்போது ஆண்டி சொல்கிறாங்க, எப்படியுமா உன்னை விட்டுட்டு இருக்க போகிறேன்னு தெரியல, சரி ஓகே சீக்கிரமாக போயிட்டு வந்துடுமா, நீ இல்லைன்னா அவனும் ரொம்ப கஷ்டப்படுவான் என்ன அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே ஆண்டி நான் வந்துடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. தங்கச்சியுமே சொல்கிறா, நீ சீக்கிரம் வந்துடுங்க அண்ணின்னு சொல்லி தான் அங்கேருந்து அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கும் வீட்டை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை, எப்படி போகிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ போய் அவள் கையை பிடிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது டக்குன்னு வந்து போயிடுறாங்க இருந்து. அப்படியே வெளியில் வந்தவ இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மீட் பண்ண முடியுமான்னு தெரில, லைஃப்பில் நம்ம மீட் பண்ணணுன்னு இருந்தால் கண்டிப்பாக மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து காரில் ஏறி கிளம்பி போய்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே 1 வாரமும் ஆகுது. ஹீரோ அப்படியே குடிச்சிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்கான், சுத்தமாக கண்ட்ரோலே இல்லை அவனுக்கு. இதை பார்க்குற மேடி சொல்கிறாங்க, மேடம் போனதுலேருந்து இந்த மாதிரி தான் சார் சுற்றிக்கிட்டு இருக்காரு, எப்படியாவது அவங்களை திருப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். 1 வாரத்துக்கே சார் இப்படி ஆகிட்டாரேன்னு சொல்லி மேடி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து அந்த கேமராவை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதில் கடைசியாக ஹீரோயின் வந்து அவனை கிஸ் பண்ணியிருப்பாள், அது இருக்குது. இவ்வளோ நாள் இவன் என்ன யோசிச்சுட்டு இருந்திருப்பானா, ஹீரோயினுக்கு நம்மளை பிடிக்கல, நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி அவளை இங்கே நம்ம கூட வச்சுக்கக்கூடாது, ஆல்ரெடி ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கோன்னு சொல்லி யோசிச்சிருந்திருப்பான். ஆனால் இப்போ வந்து இல்லை, அவளுக்கு நம்மளை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அவளுக்கு கால் பண்ணி எங்கே இருக்குன்னு கேட்கும்போது அவள் அட்ரஸையும் சொல்கிறா. அடுத்த செகண்ட் உட்காரில் அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து டோரை தட்டின உடனே இவளுக்கு தெரிஞ்சிச்சு அவன் தான் சொல்லிட்டு கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணி நின்றுட்டுருக்கா. உள்ளே வந்தவன் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன விஷயம் ஃபோன்லேயே சொல்லியிருந்துருக்கலாமேன்னு கேட்கும்போது இவன் அப்படியே க்ளோஸ்அப்பில் வந்து கிஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு இருக்கான். என்னங்க பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேட்கும்போது நீ அன்றைக்கி என்ன பண்ண, என் பர்த்டே அன்றைக்கி நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன்னா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே தான் நானும் சொல்கிறேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவ சொல்கிறா, அன்றைக்கி ஸ்கூலில் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது, அதை நீ சொல்லிட மாட்டியான்னு சொல்லி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், நல்ல வேலை கடைசியாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவளுமே அந்த ஸ்கூல் டைம்லேருந்து ஹீரோ லவ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பா போல இருக்கு. இப்போ தான் 2 பேருமே அதை சொல்லிக்கிறாங்க, ஒருத்தவங்க ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் சேர்ந்த மாதிரி காமிச்சு இந்த இடத்துல ட்ராமாக்கு எண்டு கார்டு போட்டு முடிச்சிட்டாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, ஹீரோக்கு வந்து ஹீரோயினுக்கு நம்மளை பிடிக்காதோன்னு ஒரு டவுட்டு, இவளுக்கும் அதே மாதிரி தான் ஹீரோக்கு நம்மளை பிடிக்காதோன்ற ஒரு டவுட்டு. இந்த டவுட்லேருந்து இந்த பாடுபடுத்தியிருப்பாங்க. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதோட நான் கிளம்புறேன், வேறு ஒரு நல்ல வீடியோட சீக்கிரமாகவே பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன், பை பாய்.